இங்க நடக்கிறது எல்லாமே, அதாவது பல்ஜித் பாட்டி தனுவை இங்க கூட்டிட்டு வந்தது, அப்பாவை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சது எல்லாமே ஏற்கனவே முடிவு பண்ணதுதான். இன்ஃபேக்ட் மீடியாவையும் நாங்க தான் வர வச்சோம். நாங்கன்னா நீங்க எல்லாருமே? இல்ல, எல்லாரும் இல்ல. ஆலியா அத்தைக்கும் மெத்தாலி ஆண்டிக்கும் எதுவும் தெரியாது. மத்தவங்க எல்லாருக்கும் பாட்டி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியும். நான் அப்பவே நினைச்சேன் இங்க வேற ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு. அதான் நீங்க கண்ணாலேயே பேசிட்டு இருந்தீங்களே, நான் என்ன முட்டாளா என்ன? முதல்லயே எனக்கு புரிஞ்சிருக்கணும். எனக்கு ஏன் புரியாம போச்சு? நீ எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சுல. இப்ப என் போனை கொடு. ரச்சி. ஹே ரன்வீர், அட உன்னை எங்கலாம் தேடுறதுப்பா? 1 செகண்ட். சீஃப், என்ன இதெல்லாம்? நீங்க எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? இவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்கீங்க, என்ன இன்வால்வ் பண்ணவே இல்ல. எக்ஸாக்ட்லி சார், என்னுடைய கம்ப்ளைண்ட்டும் இதே தான். நம்மள பிளான்ல இன்வால்வ் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? எனக்கு ரியா கிட்ட கேட்டு தான் எல்லா விஷயமும் தெரிய வந்தது. பாரு, நீங்க 2 பேரும் இப்ப ஆரம்பிச்சிடாதீங்கன்னு. என் 2 பொண்ணுங்க இருக்காங்களே, ஆல்ரெடி என்ன டென்ஷன் படுத்திட்டாங்க. அப்புறம் பிரக்யா வரை இவங்க கூட சேர்ந்துட்டா இல்லையா? 3 பேரும் ஒன்னு சேர்ந்து என்ன ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. யூ நோ ஐ நாட் அக்ரி டு ஆல் திஸ். 3 பேரும் ஒன்னா முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாட் டு ஐ டு? நான் இந்த பிளானை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பிரிட்டி, இது ரொம்ப நல்லா தான் இருக்கு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, உங்களுக்கு 2 பொண்ணு, ஒரே ஒரு வைஃப் மட்டும் தான். ஐ அம் வெரி ஹாப்பி. 2 பொண்ணு மட்டும் ஏன் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ண? ஒருவேளை எனக்கு ஒரு பையன் இருந்திருந்தா அவன் கண்டிப்பா உன்ன மாதிரி இருந்திருப்பான். அதான் ரியாவும் பிராச்சியும் பிரக்யாக்கு சப்போர்ட் பண்றாங்களே, அவ எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பா. அதான் நான் இருக்கேன்ல. உங்களுக்கு பையன் இல்லைன்னா என்ன, நான் உங்க பையன் மாதிரி தானே. உங்களுக்கு நல்ல பையனா இருக்கிறதுக்காக நான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நிறைவேற்றுவேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. அது என்னன்னா, நான் எப்பவுமே சப்போர்ட் பிரக்யா ஆண்டிக்கு தான் பண்ணுவேன். அது சரி, நீ பிரக்யாக்கு சப்போர்ட் பண்ணுவியா? எப்பவுமே. அப்ப நீ கண்டிப்பா என் பையன் மாதிரி தான். அதான் பையன் டேஷ் டேஷ்னா இது உங்க ரூம் தானே பாட்டி? ஆமா, உனக்கு நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முக்கியமான காரணம், ஒரு வழியா நீ உன் சந்தேகத்தை விட்டுட்ட இல்லையா? அதுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? நான் இப்ப வரேன். இன்னைக்குதான் உனக்கும் அபிக்கும் சடங்கு முடிஞ்சிருக்கு. சோ அதுக்கான கிஃப்ட் உனக்கு கொடுக்கணும் இல்லையா? உனக்கு ட்ரெஸ் எடுக்க இங்க வந்த இல்லையா? அப்ப நான் இங்கேயே வச்சிட்டேன். இன்னைக்கு நான் இதை உனக்கு போட்டு விடுறேன். அப்புறம் இதே மாதிரி உன்னோட மருமகளுக்கும் நீ போட்டு விடணும். புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்னு? இந்த பரம்பரைய அடுத்த தலைமுறைக்கு நீ தான் கொண்டு போகணும். நான் உனக்கு இப்ப கொடுத்துருக்கிற வேலைய தல்லு பிரக்யாக்கு கொடுக்கவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, பல வருஷமா நீ அபிக்காக காத்துக்கிட்டு இருக்க இல்லையா? அதோட பலன் தான் இது. பொய் சொல்லி சொல்லி என் வாயெல்லாம் வலிக்குது. ஆனா கொஞ்ச நாளைக்கு இதை சொல்லி தானே ஆகணும். அபி நிரபராதிங்கிற ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் இதை சொல்லி தானே ஆகணும். பெரியவங்க சரியாதான் சொல்லிருக்காங்க. நேரமும் அதிர்ஷ்டமும் வந்துருச்சுன்னா அதை விட பெரிய கிஃப்ட் வேற எதுவுமே இல்லைன்னு. இப்ப எனக்கான டைம் வந்துருச்சு. எனக்கு சொந்தமானதெல்லாம் இப்ப எனக்கு திரும்ப கிடைக்க போகுது. என்னம்மா யோசிக்கிற? முகத்துல இப்படி ஒரு சிரிப்பு வந்திருக்கு. அது என்னன்னா, என்னால முடியாதத நீங்க சாதிச்சிட்டீங்க பாட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அபியை ஒத்துக்க வச்சிட்டீங்க. ஆனாலும் அவர் இந்த கல்யாணத்தினால ரொம்ப கோவமா இருக்காரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரியே அதுவும் சீக்கிரம் சரியாயிடும். நான் என்னம்மா சொன்னேன்? அதான் அது இவ இங்கதான் இருக்காளா? போறேன், ஆனா திரும்பி வரதுக்காக தான் போறேன். ஏன்னா நம்ம லவ் ஸ்டோரியோட செகண்ட் சீசன் ஆரம்பிக்க போகுது. மோஸ்ட் ரொமான்டிக் லவ் ஸ்டோரி ஆஃப் எவர். முதல் காதல், அப்புறம் சண்டை, அப்புறம் கோர்ட் கேஸ், அப்புறம் திரும்ப கல்யாணம். லவ் யூ பாட்டி. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறிடும். என்ன பாட்டி சொல்லுவாங்க. ஓகேவா பாட்டி? போயிட்டா. உண்மையவே கலக்கிட்டீங்க ராக் ஸ்டார் பாட்டி. என்ன கேம் ஆடி இருக்கீங்க? முதல்ல நான் சந்தேகப்பட்டேன் உங்களால முடியுமோ முடியாதோன்னு. ஆனா இப்ப தனுவியே கவுத்துட்டீங்க. இந்த டவுட் எனக்கு இருந்ததுப்பா, என்னால முடியுமா முடியாதான்னு. ஆனா அந்த கடவுளோட ஆசீர்வாதத்துல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிருச்சு. என்னமா போய் சொல்றீங்க? சூப்பர் போ, ஜாலியா இருக்கு.
அது போகட்டும். கொஞ்சம் கொஞ்சமா தனுவோட காதல விழுந்துருவா நம்ம நினைக்கிறா. ம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவ யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிய போகுது. அது சரி, பிரக்யா எங்கன்னு சொல்லு. நான் இப்ப அவகிட்ட தான் போயிட்டு இருக்கேன். பிரஸ்காரங்க இங்க இருந்து போயிட்டாங்க, தனுவும் போயிட்டா. இப்ப நான் போய் ரொமான்ஸ் பண்ண போறேன். கடவுள் புண்ணியத்துல நீங்க இந்த மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு தடவை உங்க வாழ்க்கையில இருந்து தனு போயிட்டான்னு வையி, அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணும் தெரியுமா? அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் விட்டு போயிருச்சுன்னு தோணும். போ. போப்பா. தேங்க்யூ பாட்டி. லவ் யூ. லவ் யூ டூ யா. பிரக்யா எங்க போனா? அட நீ என்ன பயமுறுத்தவே இல்லம்மா. என்ன இது? பூஜை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு கேக்குறீங்க? எடுத்துக்கோங்க. கடவுளோட பிரசாதம். ஆமா, கடவுளோட பிரசாதமா தான் இருக்கும். ஆமா, அது எல்லாருக்கும் தெரியும்ல. நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தது நினைச்சு எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் என்ன அவர்கிட்ட கேட்டிருந்தனோ அது இப்ப நடக்க போகுது. அதுக்குதான் அவர்கிட்ட போய் தேங்க்ஸ் சொன்ன. அப்புறம் இதுவும் தான், எங்க ஃபேமிலிக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. அட ஒரு நிமிஷம். என்ன? நீ உன் கடவுள்கிட்ட தேங்க்ஸ் சொன்ன இல்லையா? நான் என் பொண்டாட்டி கிட்ட தேங்க்ஸ் சொல்ல நினைச்சேன். அட அடிக்காத என்ன? என் கை மேல உன் கைய வை. ஐயோ, என்னங்க நீங்க சந்தோஷத்துல பைத்தியம் ஆயிட்டீங்களா என்ன? மியூசிக்கே இல்லாம ஆடிக்கிட்டே இருக்கீங்க. அட மியூசிக் தான் எனக்குள்ள கேக்குது இல்லையாம்மா? மியூசிக்கால தான் இவ்வளவு உற்சாகமா இருக்க. அது என்னால வார்த்தையா சொல்ல முடியல. என்ன சொல்றீங்க? கேக்குதா? பாட்டெல்லாம் எனக்குள்ள எதுவும் கேக்கலையே. ஐயோ, சொன்ன கேளுங்க. வேண்டாம் வேண்டாம், விடுங்க, சொன்ன கேளுங்க. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை ஷேர் பண்ணதான் மல்டிப்ளை ஆகணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு நாம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நாம கடைசியா இந்த அளவுக்கு நெருக்கமா எப்ப இருந்தோன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப இது எல்லாமே நடந்ததுக்கு காரணம் நீதான். நீதான் இந்த நாளை எனக்கு காட்டினது. நீ எனக்கு சாரதியா இருந்து நல்ல திசையில வழி காட்டுற. அதனால லட்சியம் இருக்கு பத்தியா, அது எனக்கு ரொம்ப ஈஸியா தெரியுது. ஆனா எனக்கு நீங்க மட்டும்தான் தெரியுறீங்க. ஆலியா, நீ? நான் அப்புறமா உங்களை வந்து பாக்குறேன். என்ன அப்புறமா வர? வா. நீங்க ரெண்டு பேரும் இங்கே சந்தோஷமா இருக்கீங்க. நான் அங்க என்ன பாடுபறேன்னு உங்களுக்கு தெரியவே இல்ல. பாட்டி தனுவ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அவ உங்களை மறுபடியும் மாட்டி விட பாக்குறானா? நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆலியா, இது ஒரு ஜஸ்ட் a plan. அந்த பிளான்ல நான் இல்லையாண்ணா? இந்த ஃபேமிலில நானும் ஒருத்தி தானே. நீ இப்படி பேசுற ஆலியா? What are you saying? ஆனா நீங்க எதுக்காக இந்த பிளான பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லலனா? இன்வால்வ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஷேர் பண்ணிருக்கலாம்ல. ஏன்னா இந்த பிளானை பத்தி எனக்கே தெரியாது. அது எப்ப தெரிய வந்துச்சுன்னா காலம் கடந்துருச்சு, பிளானும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பிளான் சக்சஸ் ஆகாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நான் இந்த பிளான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே பாட்டி தனு கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால அப்புறம் சொல்ல நினைச்சேன். அப்புறம் என்ன கேள்வி, இந்த குடும்பத்துல நான் ஒருத்தியா இல்லையான்றது? இங்க பாரு, நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். இப்ப என்னோட சந்தோஷம் என்ன தெரியுமா? என்னோட பழைய ஆலியா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. And I love you for that. I'm sorryண்ணா. நிஜமாவே நீங்க தனுவ கல்யாணம் பண்ணிக்க போறீங்களோன்னு நான் பயந்துட்டேன். அது எப்படி நடக்கும் பாரு. இவ கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. ஏன்னா எந்த டென்ஷனும் இவ எனக்கு வரவிட மாட்டா. தேங்க்யூ பிரக்யா. நீ என்ன வேணாலும் பண்ணானா அண்ணனுக்கு விடுதலை கிடைச்சா போதும். ஆனா இந்த பிளான்ல என்னோட அவசியம் தேவைப்பட்டா ப்ளீஸ் நீ என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா தேவைப்படும். நான் தனியா பண்ணிட முடியாது. இந்த முறை நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் இவரை காப்பாத்தணும். He'll be fine. ஒரு நிமிஷம். Hey, stop crying. நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச அந்த ஆலியா கிடைச்சிட்டா. ஏன்னா அவளுக்கு என்ன பத்தி மட்டும்தான் கவலை இருக்கும். இந்த ஆலியா திரும்பவும் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா சாரி. Hey, I love you. I love you too. சொல்லுங்க சரிதாமா, எப்படி இருக்கீங்க? சரிதா, ரொம்ப கோவத்துல இருக்கேன். நீ புகுந்த வீட்டுக்கு போயிட்டா பெரிய ஆள் ஆயிட்டியா என்ன? எங்க சொல்லு பாப்போம். என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சுன்னு என்கிட்டயே கேக்குறியா? இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. அப்புறம் என்னாச்சுன்னு நீ என்கிட்டயே கேக்குற? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் ஆயிட்டு நீ புகுந்த வீட்டுக்கு போயிட்டா எனக்கு கேட்க உரிமை இல்லைன்னு நினைச்சிட்டியா? எனக்கு முழு உரிமை இருக்கு. நான் நினைச்சா இப்ப கூட உன்னை என்ன வேணாலும்
பண்ண முடியும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சரிதா சொல்லு ஆண்டி, பாப்போம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. டென்ஷன் ஆறீங்க, பிபி ஏறிட போகுது. ஏய், நீ முதல்ல அமைதியா இரு. வெளிய போய்க்கிறதே. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்றீங்க. நான் இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணல, ஆனா இனிமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்க போறேன். உனக்கு சொன்னா அதெல்லாம் புரியாது. நீ இங்க இருந்து போ. போன்னு சொல்றல. என்ன பண்றீங்க? வெளியில போ. போன்னு சொல்றல. கதவு சாத்தினாதான் நீ சரிப்பட்டு வருவ. ஆமா. இப்ப நீ சொல்லு. எதுக்காக நீ என்ன பழி வாங்குற? அத நீ சொல்லியே ஆகணும். சொல்லு. என்ன ஆச்சு? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன ஆச்சா? பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன உன் அம்மாவா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா நீ என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் பொண்ணுதான். அது என்னன்னா, உன்னை பெத்த வலிய நான் அனுபவிக்கல, ஆனா நீ என் பொண்ணுதான். அதனால எனக்கு இப்ப ரொம்ப வலியா இருக்கு. நான் எதை நினைச்சு வேதனைப்படுறேன்னா, மிஸ்டர் மெஹரா வந்து அந்த தனுவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்புறம் அடுத்த வேதனை, நீ இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட. ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. சரிதாம்மா, நீங்க தப்பான வார்த்தையும் தப்பான விஷயங்களையும் என்னால ஏத்துக்க முடியாது. நீ என்ன நினைச்சாலும் சரி. அந்த பல்ஜித் பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள என்னோட பார்ட்னரா நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களே இப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே. இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இதுல பாட்டியோட தப்பே எதுவுமே இல்ல. அப்ப சொல்லு, தப்பு யாரோடது? மிஸ்டர் மெஹராவோடதா? இல்ல, நான் அவரோட முகத்தை பார்த்தேன். ஆனா அவருக்கு சடங்கு பண்றதுல இஷ்டமே இல்ல. ஆனா அவர் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தான் தெரியவே இல்ல. ஆனா இவங்களுக்குள்ள சடங்கு முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? என்னாச்சு? சரிதாம்மா, உங்களுக்கும் தனுவுக்கும் கல்யாணம் நடக்க போறத நினைச்சு டென்ஷனா இருக்காங்க. அவங்க கிட்ட இது ஒரு டிராமா பிளான்னு சொல்லு. நான் சொல்லலாம்னு முயற்சி பண்றேன், ஆனா சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. அது சரி, இதான் விஷயமா? கிவ் டு மீ, ஜஸ்ட் கிவ் டு மீ. இங்க பாரு, இந்த மாதிரி யாராவது இது வரைக்கும் பண்ணிருப்பாங்களா? அது மிஸ்டர் மெஹரா நீங்களா? அதாவது இங்க பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. தனுவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. என்ன, நான் எல்லாத்தையுமே பாத்துப்பேன். சவிதம்மா, எனக்கு பயமா தானே இருக்கு. ஒருவேளை நான் உங்களை மீட் பண்ணா என் பயம் கொஞ்சம் குறையும். நீங்க என்ன சந்திக்கணுமா? வாங்க, தாராளமா நீங்க எங்க வீட்டுக்கு வரலாம். நீங்க எப்ப வேணும்னாலும் வரலாம். ஆனா ஒரு விஷயம், கூடவே நீங்க பிரக்யாவையும் கூட்டிட்டு வாங்க. என்ன? கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ஐ ப்ராமிஸ் யூ தட். நான் வைக்கிறேன். பாய். அந்த பிரக்யா வரட்டும், அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. மிஸ்டர் மெஹராவுக்கும் தனுவுக்கும் கல்யாணம் நடக்க போதா? நான் நடக்கவே விட மாட்டேன். வா, எல்லாரும் போலாம் சவிதம்மா வீட்டுக்கு. இப்படி போன்ல சொன்னாலும் அவங்க சமாதானமா மாட்டாங்க. போய் நேர்ல போய் சொல்லலாம். அன்பை எடுத்து சொல்லணும். அதுக்கு போய் தானே ஆகணும். அண்ணா, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குண்ணா. வீட்டுக்கு போறீங்களா? நானும் கூட வரேன். வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல. சஹானா சரிதா ஆண்டிய பார்க்கவே முடியல. சரி, இது கேட்க வேண்டிய கேள்வி என்ன? வா, எல்லாரும் போலாம். ஆஃப் கோர்ஸ், நீ தாராளமா என் கூட வரலாம். போலாமா? லெட்ஸ் கோ. பாய். சரிதா ஆண்டி, நீ வாயை மூடு. முதல்ல நான் என்ன சொல்றேனோ அதை செய். வா. இங்க பாருங்க, நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா அவ எடுக்க மாட்டேங்கிறா. திரும்ப பண்ணு. என்ன? சவிதா, வாங்க. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நீங்க உட்காருங்க. பயப்படாதீங்க. என்ன, எதுவும் ஆகாது. நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துப்பேன். அந்த பல்ஜித் பாட்டி சடங்கு வேணா நடத்தி இருக்கலாம். நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தாம விட போறது இல்ல. நீ தயவு செஞ்சு என் கூட பேசாத. பிராச்சி, சஹானா உனக்கு எவ்வளவு நேரமா போன் பண்ணிட்டு இருக்கா? நீ என்னடா போனே எடுக்க மாட்டேங்கிற? சுத்தி வளைச்சு பேசி என்ன சமாதானப்படுத்த பாக்காத. என்ன, உன்ன இவ புகுந்த வீட்டுக்கு போயிட்டு சுத்தமா என்ன மறந்துட்டா. நீ சஹானாவை மறந்துடாத. என்ன, புரிஞ்சுதா? சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் கோவப்படுறேன்னா அதுக்கு பதில் நீ கோவப்படுறதுல ஒன்னும் ஆக போறது இல்ல. எப்ப அந்த தனுவோட உங்களுக்கு சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேனோ, அப்பவே எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் எல்லார் மேலயும் கோவப்பட்டேன். என்ன இருந்தாலும் நான் இந்த கல்யாணத்தை நடக்க விடவே மாட்டேன். கல்யாணம் நடக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். பாத்தீங்களா? இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. தன்னோட சொந்த புருஷனை இவ அந்த ராட்சசிக்கு கட்டி வைக்க போறா. உண்மையிலேயே இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பாருங்க சவிதம்மா, இவ மட்டும் இப்படி ஆசைப்படல. பிராச்சியும் ரியாவும் இததான் ஆசைப்படுறாங்க. இன்ஃபேக்ட் இவங்க 2 பேர் தான் மேரேஜ ஃபிக்ஸ் பண்ணது. முழுசா எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கப்பா. ஏன்னா சரிதா அப்பதான் இருக்காங்களே, அவங்க பொண்ணு பிரக்யா விஷயத்துல அவங்க ரொம்ப பொசசிவ். அவங்கள பத்தி ஏதாவது சொல்லிட்டா போய் கொன்னுட்டு வந்துருவாங்க. நடந்த விஷயத்த சொல்லுங்கப்பா, முழுசா சொல்லுங்கப்பா. சொல்லுங்களேன், முழு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுங்க. அதாவது விஷயம் என்னன்னா, நீங்க டிவில பாத்தீங்க இல்லையா, அது எல்லாமே ஒரு டிராமா, உண்மை கிடையாது. அது எல்லாமே எங்களோட பிளான் தான். அது தனுக்கு எதிராக நாங்க பயன்படுத்தின கடைசி ஆயுதம். அப்பதான் எங்களால நான் சொல்றேன். இத சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நல்லா வர்ணிச்சு சொல்றேன். அதான் இந்த தனுர்கலே ஒரு வக்கீல் அனுப்பி அந்த வக்கீல் மூலமா எங்களை மிரட்டினா. என்னோட கிளைண்ட் தனுஸ்ரீ இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்க தயாரா இருக்காங்க. ஆனா அதுக்கு பதிலா மிஸ்டர் மெஹரா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கணும். No need for that. எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கு. நாங்க உங்க கூட இருக்கோம்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து தனு ஆண்டிய முட்டாளாக்குனா போதும். தனுவை என் மருமகளா நான் ஏத்துக்கிட்டேன். அப்புறம் அபினி, தனுவை உன் பொண்டாட்டியே ஏத்துக்கோ. இன்னைக்கே உங்களுக்கான சடங்கை நான் பண்ண போறேன்.
அதுவும் எல்லார் முன்னாடியும். இப்ப புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா? இதெல்லாம் நடக்கிறதுனால தான் தனு கோர்ட்ல இவருக்கு எதிரா எதுவும் பண்ண மாட்டா. எதுவும் பண்ண மாட்டாளா? அட இப்ப பல்ஜித் பாட்டி என்ன சொல்றாங்களோ அததான் செய்வா. அது பல்ஜித் பாட்டி இருக்காங்களே, அவள அது என்ன சொல்லுவாங்க? அவளோட கடிவாளம் பாட்டிக்கிட்ட. அவ கடிவாளம் பாட்டிக்கிட்ட. ஆமா, அதனால நாளானிக்கு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது இத தள்ளி போட்டுருவாங்க. அது மூலமா தனுக்கு எதிரா சாட்சி திரட்டுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். நமக்கு ஆதாரம் மட்டும் கிடைச்சிட்டா அப்பா நிரபராதின்னு நம்ம நிரூபிச்சிடலாம். அதுக்கப்புறம் தனு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவளை வீட்டு விட்டு துரத்திடலாம். சரி, நான் போன் பண்றேன், நீங்க அங்க வருவீங்களா? சொல்லுங்க, செம்மையா டான்ஸ் ஆடலாம். இப்ப புரிஞ்சுதா? கல்யாணத்துக்கு முன்னாடி ராத்திரி வரைக்கும் தனுக்கு எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் அவளால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தான் எல்லாமே பண்ணிருப்போமே. நமக்கு எப்படியாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சாட்சி கிடைச்சா கூட போதும். கிடைக்கும். ஏன் கிடைக்காது? ஏன்னா ஒரு குடும்பம் ஒன்னா சேர்ந்திருக்கும் போது, ஒன்னா சண்டை போடும் போது அவங்க கிட்ட நம்பிக்கை இருக்கும். அவங்க கடவுள் கிட்ட கேட்டிருப்பாங்க. அது கண்டிப்பா நடக்கும். அப்புறம் அந்த ராட்சசி பொய்ய சப்போர்ட்டா வச்சு வாதாடுறா. பொய்க்கு யார் துணை போறாங்களோ அவங்க கண்டிப்பா தோத்து தான் போவாங்க. ஆமா, தோப்பாங்க தோத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்க ஆசீர்வாதம் எங்க கூட இருந்தா போதும். 200% நாங்க தான் ஜெயிப்போம். அதுக்கப்புறம் நீங்களும் கல்யாணத்துக்கு வரணும்னு, அதாவது பொய் கல்யாணம் தான் சிரிச்சு நடிக்கணும் இல்லையா? வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் உங்க கோவத்தை காட்டுங்க. தட்ஸ் இட். நீங்க வந்துதான் ஆகணும் சொல்லி. ஆமா, நீங்களும் சஹனா வந்துதான் ஆகணும். அப்புறம் மாப்பிள்ளை உருவத்துல எல்லாரும் ஆடலாம். மாப்பிள்ளை கேட்டப்லையா? ஏன் ஆடக்கூடாது? கண்டிப்பா ஜாலியா இருக்க போகுது. நிச்சயமா நான் வருவேன். இந்த பாட்டி ஏன் இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க? நானே மருமகளானது எக்ஸைட்டடா ஆகாம இருக்கிறப்போ இவங்க ஏன் இவ்ளோ சந்தோஷப்படுறாங்க? அவங்க ஏன் இப்படி இருக்கணும்? ஹலோ, இன்னைக்கு ஃபுல்லா நீ பிஸி போல இருக்கு. அது வந்து டோன்ட் பி சோ சீரியஸ். நீ எங்க இருக்க, என்ன பண்ற, அத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. அப்படி நான் கவலைப்பட்டனா அது ஒரே விஷயம் மட்டும் தான் இருக்கும். அது பணத்துக்காக மட்டும் தான். ஐ நோ. தெரியும். நான் அப்ப எதுக்காக இவ்ளோ டைம் எடுத்துக்கற? நீ எவ்வளவு லேட் பண்றியோ அந்த அளவுக்கு உன் பிரச்சனை ரொம்ப சீரியஸா போகும். இந்த விஷயம் உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். அப்படி உனக்கு பிரச்சனைகள் அதிகமாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உனக்கே நல்லா தெரியும். பெரியவங்க சரியாதான் சொல்லிருக்காங்க. ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா ஏதாவது கண்ணு படும்னு. அந்த பிரதீப் என்ன மிரட்டினானே, இந்த விஷயத்த அவன் பண்றதுக்கு முன்னாடி எப்படியாவது நான் அப்படியே கல்யாணம் பண்ணிடணும். எவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு நல்லது. ஒரு வாட்டி நான் மெஹரா வீட்டு மருமகள் ஆனா போதும். அதுக்கப்புறம் நான் அந்த பிரதீப்ப உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஆனா பாட்டி நினைச்சதை விட நான் இந்த கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தி ஆகணும். அதுதான் எனக்கு லாபம். என்ன பண்றீங்க நீங்க? ரெஸ்ட் எடுக்கிறேன். மாப்பிள்ளை எப்போதும் கொஞ்சம் தனி ஆட்டிடியூட் காட்டுவாரு, தெரிஞ்சுக்க. எப்ப தோணுதோ ரெஸ்ட் எடுப்பாரு, அப்புறம் எப்ப தோணுதோ எது வேணாலும் பண்ணுவாரு. இல்ல, ஒழுங்கா நீங்க உங்க ரூமுக்கு போங்க. இல்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமேன்னு தோணுது. அது என்னன்னா, என் பொண்டாட்டியா அவ அம்மா வீட்டுல விட்டுன்ற ஃபீலிங் அவளுக்கு வரக்கூடாது. கண்டிப்பா எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் வராது. அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் உங்க மேல நான் வைக்க மாட்டேன். நீங்க போய் தூங்குங்க. என்ன லேட்டா போகுது? நாளைக்கு காலையில என்ன ஆபீஸ்க்கு போற? நீங்க ஆபீஸ்க்கு எல்லாம் போக வேண்டாம். சஹானா இப்ப இங்க தூங்க வர போறா. என்ன நீ இப்படி பண்ற? இங்க சஹானா மட்டும் பிரச்சனை இல்ல. நீங்க இங்க இருந்தீங்கன்னா சரிதாமா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க. அட நான் உன் புருஷம்மா, அவங்க தான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் தூங்காம வேற யார் தூங்குவா? ஓய், நான் போறேன். ஓகே, ரொம்ப தான் ஓவரா பண்றா. புருஷன் கூட தூங்குறதுல உனக்கு பயமா இருக்கா? போறேன். வேற என்ன பண்றது? நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஐயரை கண்டுபிடிக்க முடியல. நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு ஆதாரம் இருக்கா என்ன? அட ஆதாரம் இருக்கு. நம்ம வீட்ல மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கு. என்ன? ஆமா. அட, கோர்ட்ல உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி கேள்வியா கேட்டாங்க இல்லையா? அப்ப நீ அமைதியா இருந்த. அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. வாழ்க்கையில எல்லாமே பேப்பர் தான் பேசணும். அதனால நான் ரெடி பண்ணிட்டேன். அது எப்படி பண்ண முடியும்? ஆனா என்னோட சைன் எல்லாமே எப்படி? அட, சைன் பண்ணிருக்கோம். நாம 2 பேர் தான் பண்ணிருக்கோம். நீ ஆபீஸ்ல மறந்துட்டியா? ஆமா, அது கேஸோட பேப்பர்னு நான் நினைச்சேன். நான் ரொம்ப பதட்டமா இருந்ததால என்ன பேப்பர்னே பார்க்கல. உனக்கு விருப்பம் இல்லாத போதே உன்கிட்ட கையெழுத்து வாங்கி நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியாம உன்கிட்ட சைன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டா இதுல என்ன உனக்கு பிரச்சனை?